இட்லி தோசை என்றிருந்த உணவு முறையை கைப்பற்றி வருகிறதா ஃப்ரைட் ரைஸ்? குழந்தைகளின் முதன்மை தேர்வாக ஃப்ரைட் ரைஸ் மாறியது எப்படி என்பது குறித்து எமது செய்தியாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பசிக்கு சாப்பிட்றத விட அவங்க அதை பார்த்து அவங்க பிரெயின்ல இருந்து ஒரு சின்ன ஸ்டிமுலேஷன் ஆகுது. அந்த கலர்ஸ் இந்த மாதிரியான அந்த ஸ்டிமுலேஷனால இதெல்லாம் சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு மாயை மாதிரி இருக்குது. அதனால அவங்க அதை சாப்பிட்றாங்க. அது அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்லை ஹெல்த் எப்படி இருக்கோ அதெல்லாம் தாண்டி அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தாச்சு அதை கொடுக்குற அம்மா தான் சிறந்ததுங்கிற மாதிரியான கோட்டாச்சு. இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையில பேரண்ட்ஸும் என்னன்னா நான் அப்படி கொடுக்கணும், நான் ஒரு மாடர்ன் மதர் அப்படின்னு தான் போயிட்டு இருக்குது. எங்களுக்கு சின்ன வயசுல எங்களோட ஜென்ரேஷன்ல அப்பா அம்மா கொடுத்த ஃபுட்டு மட்டும்தான் நாங்க எடுத்துட்டு இருந்தோம். இப்ப குழந்தைங்க இந்த செல்போனு டிவி இதுல எல்லாம் பார்த்துட்டு ஜங்க் ஃபுட்ஸ் தான் அதிகமா விரும்புறாங்க. ஹெல்த் வைஸ் பார்த்தா ஒபிசிட்டி மற்ற ப்ராப்ளம் எல்லாமே அந்த ஃபுட்ல நிறைய இருக்கிறதுனால நாங்க அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் மேக்ஸிமம் ட்ரை பண்றோம். மார்னிங்னா உங்களுக்கு இட்லி தோசை அந்த மாதிரி தான், அது போக ரைஸு லன்ச் டைமில், நைட் டைம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஃபன் இட்லி தோசை அந்த மாதிரி தான். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு அந்த மாதிரி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறோம். ஏன்னா ஃபுட்டு ஹெல்த்துக்கு பாதிப்பாக இருக்கிறத நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. கெட்டது தானே, ஆயில் ஓவராக இருக்குது, மசாலா ஜாஸ்தியாக போடுவாங்க, அப்புறம் ஏதோ ஒரு பவுடர்லாம் கலப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கெட்டது தான். அப்புறம் சாப்பிட்றீங்க? டேஸ்ட்டுக்கு தான் சாப்பிட்றேன். வீட்டில் கேட்டால் வாங்கி கொடுத்துருவாங்களா? கொடுப்பேன். ஃப்ரைட் ரைஸ் உணவு கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தாலும் வீட்டில் நல்ல காய்கறிகளை போட்டு சமைத்து கொடுக்க வேண்டும் என்பதும், ஆனால் குழந்தைகளுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப பிடித்திருக்கு என்பது கோவையை சேர்ந்த மக்களும் குழந்தைகளும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பார்க்க முடிந்தது.